Sorry, guys, Karutha Machan song and Oorum Blood song. We will also post that. விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட நிறைய பேர் மொத்தம் கொடுக்கணும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அங்க அப்படின்னா இங்க வந்து சுகன்யா மேம் கிட்ட இருந்து அந்த கிடைக்கிற அந்த ஒரு கிஸ் இருக்கு இல்லையா. பருவங்கள் மாறி வர ஏன்னா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கறது தான் ஒரு முத்தம். அங்கதான் அந்த முத்தம் பகிர்றது. நினைச்சது நீ வந்து டெலிவரி முடிச்சிட்ட அப்படின்றத அந்த பெண்ணுக்கு யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தானே அங்க இருக்கிறேன். ப்ரெக்னன்சி ஜேர்னி அவங்க மறக்காம நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி செரிஷ் பண்ணி ஹாப்பியாக. ஸோ டயட்டை வந்து நான் வந்து மதர்கிட்ட கேட்கவே மாட்டேன். நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான், ஃபாதர் கிட்ட தான் கேட்பேன். என்ன சாப்பிட்றாங்க, எக்கு சாப்பிட்றாங்களா? நான் இல்லை அவங்க அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, சும்மா உங்ககிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறது ஓப்பனாகவே. நம்மளோட இமேஜினேஷன்ல ஒரு டாக்டர்னா எப்படி இருப்பாங்க, ஓ டாக்டர்னா இப்படி கூட இருப்பாங்க. எனக்கு என்னன்னா டாக்டர்னா இப்படி கூட இருப்பாங்களா நீங்க கேட்குற வரைக்கும் என்னடா டாக்டர் இப்படி இருக்காங்க. உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களோட ஸ்டாஃப்ஸை கூட நீங்க அவ்வளோ ஜென்டிலா உங்க சிஸ்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒர்க் பிளேஸே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா போற மாதிரி தான் இருக்குன்னும் போது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சிருக்கனான்னு எனக்கு தெரியல. அதுவே வராங்க, நான் உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் ஜாயின் பண்ணோம் மேம், நான் வரேன் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் நான் சொல்கிறேன். பட் நர்சஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை தான் நான் சொல்கிறேன். நான் பாஸு, நீங்கள் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எம்ப்ளாயி, நான் வந்து உங்களோட ஹெட்டு அப்படின்ட்டுலாம் கிடையாது. இது டீம், அவ்வளவுதான். இப்போ இங்கே நான் டெலிவரிக்கு நீங்கள் யாராவது அட்மிஷன் ஆனாலே டீம் ஏ டீம் பி அப்படின்றது தான் எங்களோட டீமே. அம்மா எந்த டீம்மா இறங்குறீங்க, இப்போ ஹை ரிஸ்கா, அம்மா எனக்கு டீமே உள்ளார வந்துடுங்க, பசங்களாம் இங்கே வந்துடுங்க. அண்டு இட் வில் பி அப்சல்யூட் ஃபன் எங்களுக்கு. சாரி லேபரை நான் ஃபன்னுன்னு சொல்லலை. இப்போ அது வேற இப்போ மிஸ்கன்சீவ் ஆகுது. பாட்டு பாடிக்கிட்டே டெலிவரி பார்க்குறீங்க, அதனால கவனம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது பேர் கவனமின்மை கிடையாது. எங்களை நாங்கள் ஹாப்பி ஆக்கிக்கிட்டோம், ஜாலியாக டெலிவரி பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எங்களை சேரப் பண்ணிக்கிறோம். அது எங்களுக்கு பிடிச்சு செய்கிற ஒரு விஷயம். எங்களோட டயர்ட்னஸும் நாங்கள் எங்களுக்கு காமிச்சிக்கிறது கிடையாது. செகண்டு பசங்களுமே ஸ்டாஃப்ஸு பசங்கனே சொல்லி பழகிடுச்சு. பசங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸு எங்களால் முடியல அப்படின்ட்டுலாம் கிடையாது. அந்த கம்ஃபர்ட் குஷன்ட்டு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் கேம்ஸ் நிறைய போவோம், டீம் அவுட்டிங்ஸ் நிறைய போவோம். நேத்திக்கும் போயிட்டு வாலிபால்லாம் விளையாடிட்டு வந்தோம். டைம் கிடைக்கும். கருத்த மச்சான் சாங் அண்ட் ஊரும் பிளட் சாங் அது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாத்துருப்பாங்க. உங்க ஃபேன்ஸை பார்க்கலனா ப்ளீஸ் தயவு செய்து போய் பாத்துருங்க. we will also post that. இப்போ நம்ம போஸ்ட் பண்றோம். ஓகே. சும்மா அது அந்த குழந்தைங்க வந்து இங்க டெலிவரி ஆன பசங்க. அந்த 2 சாங் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கருத்த மச்சான் சாங், அந்த பாப்பா வந்து இங்கே தான் பிறந்தது, சுகன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தது. அவங்க வந்து கிளம்பி இல்லை நான் உங்க கூட ஆட வேண்டி கிளம்பி வாங்க அப்படின்னு, எனக்கு ஸ்டெப்ஸே தெரியாதுடா அப்படின்ட்டு இருந்தேன். இல்லை அடி நான் சொல்றேன், நீங்க விட என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னா அவ்வளோ அழகா ஆண்டுதான் அந்த பாப்பா. இன்னொரு பாப்பா அது அந்த ஊரும் பிளட் சாங், அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சும்மா டான்ஸு பாட்டுன்ட்டு ஒரு எனர்ஜி வைப் தான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அது வந்து நீங்க ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாதிரி இருந்தது, பட் அது அப்படியே அந்த மொமெண்ட்ல அந்த மொமெண்ட் தான், ஆன் த ஸ்பாட் தான், எக்ஸ்டெம்போ தான் அதெல்லாம். சூப்பர் மேம். ஐ திங்க் அதான் எல்லாருக்கும் அதான் ஒரு டாக்டர். ஏன்னா பிகாஸ் நம்மளோட இமேஜினேஷன்ல ஒரு டாக்டர்னா எப்படி இருப்பாங்க, படத்துல பாக்குறது, ரியல் லைஃப்ல பாக்குறதுன்னு வச்சு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஓ டாக்டர்னா இப்படி கூட இருப்பாங்களா? எனக்கு என்னன்னா டாக்டர்னா இப்படி கூட இருப்பாங்களா நீங்க கேக்குற வரைக்கும் என்னடா டாக்டர் இப்படி இருக்காங்க அப்படி கேட்கல, அப்படி இல்ல அப்படி இல்ல மேம். அதான் டாக்டர் கிட்ட முன்னாடி பயப்படுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் கிட்ட போறது எனக்கு சந்தோஷம். நான் போய் பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்கன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். ஐ திங்க் அதுதான், அது எப்பவுமே உங்களுக்குள்ள அது இருக்கும், இனிமேலும் இருக்கணும். இறைவன் கொடுத்த வரமாவே நான் அதை கெட்டியமா இருக்கப்பட்டு இன்னும் நிறைய குழந்தை பேருக்கு ஹெல்ப் பண்றேன் சரண்யா. அந்த ஒரு முத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறது அதுதான். பிகாஸ் முத்தம் அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது இட் இஸ் ஆல் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட நிறைய பேர் முத்தம் கொடுக்கணும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அங்க அப்படின்னா இங்க வந்து சுகன்யா மேம் கிட்ட இருந்து அந்த கிடைக்கிற அந்த ஒரு கிஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப சூதிங்கா இருக்கும் இல்லையா. அது
இல்ல நிஜமாவே இல்லடா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அன்பா என்கிட்ட வந்து மேடம் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னா, ஏன்னா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கறது தான் ஒரு முத்தம். அங்கதான் அந்த முத்தம் பகிர்தல். 2வது வந்து அவங்க டெலிவரி முடிச்ச உடனே என்னையும் அறியாம டேய் நீ நல்லா ஆயிட்ட, சூப்பரா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்களுக்கு ஒரு சபாஷ். அங்க ஒரு முத்தம் ஷேர் ஆகுது. அதுதான் அது என்கிட்ட இருந்து மதர்ஸ்க்கு போற அந்த முத்தம் நிறைய moment. தாய்மார்கள் வந்து அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அக்னியா longing. அது கேக்குறாங்க தான். Done. அதுல என்ன இருக்கு தெரியல. பட் இது என்னையும் அறியாம என்கிட்ட இருந்து இயல்பாவே வந்துடுற ஒரு விஷயம். இப்போ அந்த செரிஷ் செரிஷ் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது, என்னையும் அறியாம அந்த அப்பாடா டேய் நீ நார்மல் பண்ணிட்ட, நீ வந்து நினைச்சதை நீ வந்து டெலிவரி முடிச்சிட்ட அப்படின்றத அந்த அந்த பெண்ணுக்கு யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தானே அங்க இருக்கிறேன் டெலிவரி முடிச்ச கையோட. அதனால அது அப்படியே ஆனா சில இதெல்லாம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது "ஏய், என்ன நான் அங்க பக்கத்துல நிக்கிறேன் இங்க என்ன நடக்குது நடக்குது. அதுவும் அப்படின்னு தெரியும். நடந்திருக்கு. அது நடந்திருக்கா? ஏன்னா நான் தான் இருக்கிறேன்ல அப்படின்றவாங்க. அது ஒண்ணு. நைஸ் மேம். இப்போ உங்களை பார்க்கும்போது ஓகே பிரெக்னன்சி அப்படிங்கிறது வலிலாம் இல்ல பிகாஸ் அவங்க ஃபேஸ்ல இருக்க அந்த ஒரு ஒரு சந்தோஷம் வந்து எவ்வளோ பெரிய வலியா இருந்தாலும் அது இப்படிங்கிற மாதிரி ஆயிடும்லாம் நிறைய காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதாவது ஆரம்பத்திலேருந்தே வந்து ப்ரெப் பண்றது தான் நம்ம. Okay. பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படிங்கிறதுலேருந்தே வந்துட்டாங்கனாவே அந்த இன்சைட் என்னென்னலாம் எப்பப்போ எந்தெந்த மந்த் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா எஜுகேட் பண்ணிடுறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸசைஸ் ரித்தமாக ஃபோக்கஸ் பண்ணிடுறது. ஆல் த்ரீ புட் டுகெதர் ஒரு நார்மல் சேஃபான ஒரு டெலிவரியில் தான் நான் இவென்ச்சுவலாகவே கொண்டு போய் நிப்பாட்டும் நம்மளை. ஸோ பிளான் வந்து ஆன் தி கோல இன்னைக்கு நான் என்னை பார்த்துட்டு நாளைக்கே என்கிட்ட எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு கோர்ஸ் ஆஃப் ஜேர்னி, அதாவது அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை அவங்க மறக்காமல் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி செரிஷ் பண்ணி ஹாப்பியாக அந்த தாய்மையோட உணர்வு, அந்த குழந்தையோட உள்ளார இருக்கிற அசைவு மூமெண்ட்டு, அது ஹஸ்பண்ட் எப்போதுமே என்னோட ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் டச் ஒன் காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே வந்து ஹஸ்பண்டோட தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கப்புள்ஸாக வரும்போது எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு. ஸோ டயட்டை வந்து நான் வந்து மதர்கிட்ட கேட்கவே மாட்டேன். நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஃபாதர் கிட்ட தான் கேட்பேன். என்ன சாப்பிட்றாங்க, எக்கு சாப்பிட்றாங்களா, இல்லை டயட்ரி பேட்டர்ன். அது செகண்டு அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், அதையும் அந்த ரெஸ்டிங் ஜோனு. ஒர்க்கிங் மதர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சரிங்க. ஸோ இந்தே கம் ஃப்ரம் ஆஃபீஸாக இருக்கட்டும், லேட் ஹவர்ஸு, லேட் நைட்டு ஃபுட் ஹேபிட்ஸு, இது எல்லாமே வந்து டோட்டல் சிஸ்டமையுமே ஷேக் பண்ணும். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ஜர்க்கு கொடுக்கும். ஸோ அதனால் எப்போதுமே அந்த அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்த விசிட்டில் வந்து இந்த விசிட்டோட கரெக்ஷனை வந்து அடுத்த விசிட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அண்டு இப்போ நிறைய நான் பார்க்குறது, நான் ஃப்ராங்க் டு பி நான் சொல்கிறேன், எல்லா ஹஸ்பண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் முன்னாடி பார்த்ததை விட இப்போ வந்து அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை என்ஜாய் பண்ணணுங்கிறது ஈக்குவலாகவே தெரியுது. அண்ட் கம்ப்ளைண்ட் ரேஷியோ வந்து இவங்க மாஸ்க் பண்ணாலும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நான் இல்லை அவங்க அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, சும்மா உங்ககிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறது ஓப்பனாகவே. முன்னாடிலாம் பிரெக்னன்சிங்கிறது அது இட் இஸ் ஆல் அபவுட் உமனா இருந்தது. இப்ப கப்புளாவே அந்த மாற்றம் இப்ப நான் பாக்குறேன். அதுதான் இப்ப நான் உங்ககிட்ட புட்டிட்டு என்ன ரைட் நீங்க நான் பார்த்து இது பிரெக்னன்சி ஜேர்னியா இருக்கட்டும். அப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் விமன் ஓரியன்டட். அம்மா வருவாங்க, இல்லைன்னா கூட வீட்டுல இருக்கிற பெரியவங்க, பாட்டி, அத்தை அந்த மாதிரி தான் வருவாங்க. மாசமா இருக்காங்க கூட வந்து காமிச்சிட்டு போனேன். டெலிவரி டைம்ல ஹஸ்பண்ட் வருவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங். எல்லாருமே இன்னைக்கும் கப்புள்ஸ் போத் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங். ஆனா நான் பார்க்குற மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டைமை வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி டாக்டர் விசிட் இருக்குது, நம்ம இன்றைக்கி கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம், ப்ரெக்னென்சி செக்கப் இருக்குது, அப்படி செக்கப் இருக்கணும் போது நம்ம 2 பேருமே நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த அவைலபிலிட்டியில் நம்ம ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அரைஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த சேஞ்ச் இப்போ டெஃபினட்டாகவே இருக்குது. சரி, நான் அதை உண்மையாகவே ஒத்துக்கிறேன் நான்.